கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டிலைட் அப்படிங்கிற ஒரு டாப் எம்என்சியில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அனலிஸ்ட் அண்ட் லேர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இந்த ஜாபோட லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைதராபாத் லொக்கேஷனில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்போ வந்து ஹைதராபாத் லொக்கேஷன்லாம் ஜாப் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தென் நிறைய பீப்புள்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டே வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஜாப் வந்துட்டு லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் சென்னையில் தான் அக்யூரேட்டாக வேணும், கோயம்புத்தூரில் தான் அக்யூரேட்டாக வேணும், இல்லை பெங்களூரில் தான் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வந்துட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி கிடைக்குதோ ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து ஸ்விட்ச் ஆகிக்கோங்க, இல்லை மூவ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ரோல் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் அண்ட் லேர்னிங் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ரோல் நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. லெவல் வந்து அனலிஸ்ட் லெவலில் வந்து நமக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு டிலைட்டோட ஒரு பேசிக்கான சர்வீசஸ் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது இவங்க வந்து டிலைட்டில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கஸ்டமர் சர்வீசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களே அந்த இன்டர்னல் கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் சப்போர்ட் டு த யூஎஸ் டேலண்ட் டெவலப்மெண்ட் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் டு சர்வ் த ஆஃப் ஷேர் கிளைண்ட்ஸ் வித் ரிகார்டிங்ஸ் டு த பிளானிங் அண்ட் டெலிவரிங் ஆஃப் ட்ரைனிங்ஸ். இட் இஸ் த எசென்ஷியல் ஆக்ட் ஆஸ் த அட்வைசர் அண்ட் கன்சல்டன்ட் அவர் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸில் வந்துட்டு அவங்க டெவலப்மெண்ட் டீம் அண்ட் டேலண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் இங்கேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, support administrative tasks and activities, manage systems, data entry, communicate effectively with the stakeholders and team lead, ensure all tasks are done in a timely manner, accuracy and competence, perform with the quality check on the task before they are submitted to the client, ownership and accountability towards the process and assigned task, the time management, effectively utilization of working hours, the proper prioritization of work, contribute and involvement of the FRIM team initiatives, continue collaboration with the effective டுவர்ட்ஸ் காமன் பிஸ்னஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி அவங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சம்திங் இப்போ ஹெட்லேருந்து டாஸ்க் எல்லாமே வரும். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அசைன் பண்ணி ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அவங்க டீமோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேட்னா யார் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஹோல்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் டீம் லீடரோடய நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் அசைன் பண்ணி அந்த டாஸ்க் எல்லாமே டைமுக்குள்ளே நீங்கள் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் அக்யூரஸியோட. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கிளைண்ட் சைட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் சைட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டாஸ்க்கை வந்து நீங்கள் தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஓனர்ஷிப் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் டைம் மேனேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக இந்த ஜாப் ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீம் அண்ட் டீம் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி அதர் தென் டீம்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாட் யூ வில் பி டியூ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, த டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ டிலைட் அவர் டீம் இஸ் கல்ச்சர் இஸ் த கொலாபரேட்டிவ் இன் என்கரேஜஸ் டீம் மெம்பர்ஸ் டு இனிஷியேட்டிவ் த சீக் இந்த ஜாப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் டு கமிட்டட் டு த ப்ரொவைட் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அண்ட் என்ஷூர் த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் த கிளைண்ட் பை ரிசால்விங் த ரெக்வஸ்ட் ப்ராம்ப்ட்லி. குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்டட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், தென் எம்பிஏ இருந்தாலும் ஓகே, தென் போஸ்ட் கிராஜுவேட்டடாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிஏவே போஸ்ட் கிராஜுவேட் தான். நீங்கள் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எம்பிஏவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 0 to 5 years லெவன்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங் பேக் அண்ட் ஆப்ரேஷன் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேர்னிங் அண்ட் பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸில். தென் கண்டிப்பாக அதனால் ஃப்ரெஷர் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்கில்ஸில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எனக்கு வந்து கோடிங் வராது, நான் வந்து கோடிங்குள்ளே போகக்கூடாது, நான் வந்து ஒரு கோடிங் இல்லாமல் ஐடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கில்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் எக்ஸலன்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஷுட் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் இமெயில் ஆட்டிடியூட், தென் ஷுட் ஹேவ் அ நாலேஜ் ஆஃப் பேசிக் எக்ஸல் அண்ட் ஷுட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் டேட்டா யூஸ் த எக்ஸல் ஃபியூச்சர்ஸ் லைக் ஸ்டோரிங், ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ், ஃபில்டரிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
should have ability to team with the others, should be able to prioritize time and task அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஜாபுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை, வேர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸோ அது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு லீடாக இருக்கட்டும் இல்லை கிளைண்ட் சைடாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை அவங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு இமெயில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட மேனரிசம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ரைட் பண்ணணும், அதோட ஃபார்மட்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா should be able to basic understanding knowledge of எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸலில் தெரிஞ்சிருந்தால் போதும். அதில் எக்ஸலில் வந்துட்டு உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை சார்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிமூவ் பண்ண டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை ஃபில்டர் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் எல்லா டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் எல்லாமே டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்காக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக் ஸ்கில் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா should have to basic knowledge of creating MS PowerPoint presentations, experience with the virtual platforms like Zoom, Java Meetings, Centra, MS Teams, etc. will be added advantage. Should be have experience in handling cases, tickets, should have to ability to interact well with the internal clients and understand the requirements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸுங்கிறது ஒரு காமனான எல்லா ஜாபுக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக எம்எஸ் ஆஃபீஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டாக் ஹோல்டர்ஸோட சேர்ந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வேறு என்னென்ன டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, லைக் ஜூம், ஜாமா மீட்டிங், அதுக்கப்புறம் சென்ட்ரா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டூல்ஸை பற்றி பேசிக் நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய டிக்கெட்ஸ்லாம் ரேஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் கேஸாக எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுதான் வந்து பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபர்டு ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 PM அரௌண்ட் நைட் 11 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு எதுவுமே பெருசாக அங்கே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ரெக்ரூட்டிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க பீப்புள் அண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. தென் வேறு எதுவுமே கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் என்ட்ரி லெவல் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணி ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு வந்து டெலைட்டில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வஸ்டேஷன் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ரெக்வஸ்டேஷன் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா 205984 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி இது இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நவ் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸோ டெலைட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டெலைட்டில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட டேட்டாஸை ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிக்கோங்க. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிவிட்டு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்டு தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். எனக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோராக இருக்கும். இன்கேஸ் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வரும், இல்லை இன்டர்வியூமே ஷெடியூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாபுக்கு வந்துட்டு பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் சம் பேசிக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருந்தாலே போதும். அதனால் இது வந்து ஒரு பெரிய ஜாப். பெருசாக நீங்கள் வந்து டெக்னிக்கலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்ம சேனலுமே சரி இல்லை வீடியோஸுமே சரி எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.